இங்கிலீஷ்ல லைஃப்ங்கிற ஒரு போயம் இருக்கு. அது நம்ம வந்து மெமரைசேஷனுக்காக இருக்கு அந்த போயம். அந்த போயம் என்ன சொல்றது நம்ம அத வந்து பார்க்கலாம். ஓகேயா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த போயம் என்ன சொல்றது, அந்த அந்த ஆத்தர் பத்தி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதுதான் அந்த போயம் லைஃப். லைஃப் இந்த போயம் வந்து யார் எழுதியிருக்காங்க? ஹென்றி வேன் டைக் அவர் எழுதியிருக்காரு. இவரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹென்றி வேன் டைக் அவர் யாரு? அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு போயட், எடுக்கேட்டர், அப்புறம் ஒரு கிளர்ஜிமேன். ஒரே நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்ஷன். இந்த ஹென்றி வேன் டைக்ங்கிறவர் யாருன்னு சொன்னேன். இவர் வந்து ஒரு கல்வியாளர், ஒரு எழுத்தாளர், அப்புறம் ஒரு கவிஞர், அப்புறம் கிளர்ஜிமென் அப்படின்னா மதகுரு அப்படிம்பாங்க தமிழ்ல. சரியா? இந்த சர்ச்சில் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா இந்த உபதேசம் கொடுக்கறது அந்த மாதிரி. ஸோ அதுதான் கிளர்ஜிமென் அப்படிம்பாங்க. He served as English professor of English literature at Princeton University. இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்துல 1899ல இருந்து 1923 வரைக்கும் ஒரு பணி புரிஞ்சிருக்காரு. He was elected to the American Academy of Arts and Letters and received many honors. அவர் இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்ங்கிறதுல வந்து எலெக்ட் ஆகி அதை தவிர நிறைய அவார்ட்ஸ் நாமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஹென்றி வேன் டைக்கி அவருக்கு. சரியா? இந்த இந்த போயம் வந்து இந்த சானெட்டோ, இந்த சானெட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து இந்த போயம் எழுதப்பட்டிருக்கு. சானெட்டோ அப்படிங்கிறது சானெட்டுங்கிற இட்டாலியன் வார்த்தை, இட்டாலியன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அப்படின்னா என்ன? சானெட்னா என்ன? a little song or a small lyric. ஒரு குட்டி பாட்டு இல்லைன்னா ஒரு சிறு வரிகள், அதுதான் ஸ்மால் லிரிக்னு சொல்றோம். அது வந்து எந்த முறையில எழுதப்பட்டிருக்கு? இயாம்பிக் பாராமீட்டர் அப்படிங்கறதுல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா a line with 10 syllables accented on every second beat. இத வந்து it has been categorized on the basis of their rhyming scheme அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சானெட்னு சொன்னேன் இல்லையா? இந்த சானெட்ங்கிறது என்ன? ஒரு 14 லைன்ஸ் உள்ளது. இந்த 14 லைன்ஸையே எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் அததான் ஆக்டேவ்னு சொல்லுவோம். இங்க 14 லைன்ஸ்னு எழுதியிருக்கேன். அது தவிர இங்க 2 இதுவா பிரிச்சிருக்கேன், ஆக்டேவ், செசெட். இந்த ஆக்டேவ்ங்கிறது என்ன? 8 லைன்ஸ். செசெட்ங்கிறது மீதி உள்ள 6 லைன்ஸ். 8 லைன்ஸ் தான் ஆக்டேவ்னு சொல்றாங்க. மீதி இருக்க 6 லைன்ஸ் அத செசே அப்படிங்கிறாங்க. இந்த ஆக்டேவையே இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்றாங்க. 4 லைனா, 8 லைன் சொன்னேன்னா ஆக்டேவ்ங்கிறது, அந்த 8 லைனையே இன்னும் 2 இதா பிரிக்கிறாங்க. 4 லைன்ஸா பிரிக்கிறாங்க. மீதி அந்த செசேட்ல 6 லைன்ஸ் அண்ட் 2 லைன்ஸ். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை வந்து என்னன்னு கூப்பிடுறாங்க? கப்லெட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 லைனை வந்து கப்லெட் அப்படின்னு சொல்றாங்க. இதை எந்த பேசிஸ்ல வந்து சானெட்னு சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ரைமிங் ஸ்கீம். இந்த ஆத்தர் வந்து சோனெட்டோ அப்படிங்கிற இதுல வந்து எழுதியிருக்காரு. சரியா? சோ இந்த போயம் என்ன சொல்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த போயம் லைஃப்ங்கிறது என்னன்னா, இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வந்து இந்த போயம் சொல்றது. இந்த ஃபர்ஸ்ட் பேரா, இந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ல வந்து இவர் என்ன சொல்றாரு? அவரோட ஒப்பீனியன், வாழ்க்கைய பத்தின தன்னோட அபிப்பிராயங்கள், அப்புறம் சில பல கேள்விலாம் அவருக்கு எழும்புறது. அந்த கேள்விகள், அவரோட கருத்துகள், இதெல்லாம் இதுல வந்து சொல்றாரு. மீதி செகண்ட் ஸ்டான்ஸா, அந்த மீதி 6 லைன் சொன்னேன் இல்லையா, செசே, அதுல வந்து இந்த கேள்விக்கான பதில், அவர் என்ன கேள்வி எல்லாம் எழுப்பினாரோ அதுக்குண்டான பதில வந்து இந்த செசே செகண்ட் ஸ்டான்ஸா, அந்த மீதி 6 லைன் அந்த செசேல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? Let me but live my life from year to year.
என்ன அனுமதிங்க, லெட் மீ அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? நம்மள அனுமதிக்கணும். லெட் மீ, பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஒரு வருஷமும் கடந்து போகும். அது என்னோட விருப்பத்துக்கு ஏத்தா போல, என்னோட ஆ ஆசைகளுக்கு ஏத்தா போல நான் அத வாழறேன். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஒரு எதிர்கொள்ற மனப்பான்மையோட, எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன், ஃபேஸ் பண்ணிப்பேன். அது ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எதிர்கொள்றோங்கிற அந்த மனசு இருக்கணும்ல. அப்பதானே நம்ம அ ஒரு மாதிரி சேட் ஆயிட மாட்டோம். அத நினைச்சு நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸ் இருந்தா நம்ம எதையுமே போல்டா ஒரு தைரியமா எதிர்கொள்ற மனசு நமக்கு இருக்கும். அன்ரிலக்டன்ட் அன்ரிலக்டன்ட்னா என்ன? ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு துடிப்பு. வில்லிங் டு டூ சம்திங். அதுதான் அன்ரிலக்டன்ட் அதோட அர்த்தம். அன்ரிலக்டன்ட்னா என்ன? ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு ஆர்வமான ஒரு மனசு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு நிமிர்ந்த முகத்தோடையும், நம்ம ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு மனசார ஆசையோடையும் எப்போதும் நம்ம அதை எதிர்நோக்கி செல்லணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு. நாட் ஹரியிங் டு நார் டர்னிங் ஃப்ரம் தி கோல். அவசரப்பட வேண்டாம் நம்ம வாழ்க்கையில. ஒருத்தரும் ஒரு மாதிரி போறோம். எல்லாருமே இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல போறோம். அதுக்கு எதுக்கும் நம்ம அவசரப்பட வேண்டாம். நாட் ஹரியிங் டு நார் டர்னிங் ஃப்ரம் தி கோல். நம்மளோட நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? அந்த லட்சியத்தை நோக்கி செல்வோம். அதுக்கு நடுவுல நிறைய தடைகள்லாம் வரும். அது 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 பின்வாங்காம நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நாட் டர்னிங் அவே ஃப்ரம் த கோல். அதாவது நம்மளோட லட்சியத்தை நோக்கி போவோம். அதை வந்து பின்வாங்க வேண்டாம். அந்த மாதிரி சொல்றாரு. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். மார்னிங் ஏன் சொல்றாங்க? இப்போ மார்னிங்னா ஏதாவது ரொம்ப சோகமா இருக்கிறது, ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ். அதுதான் மார்னிங் ஒரு அர்த்தம். சேட்னஸ்னா என்ன? துக்கம், சோகம். நம்ம வாழ்க்கையில கிடைக்காத விஷயத்துக்கு இல்லாட்டி ஒரு நடக்காத விஷயத்துக்கு வந்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். நடக்கலேன்னு நம்ம அதையே நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதோ அதை பத்தி யோசனை பண்ணணும். நடந்ததை பத்தியே நம்ம யோசனை சிந்திக்காம, அவர் அப்படி இருக்கார். நடந்ததை பத்தியே சிந்திக்காம நான் என்ன எதிர்கொள்ள போறாரோ அதை வந்து தைரியமா எதிர்கொள்ளணும். புலம்பாம ஒரு சோகத்தோட இருக்காம வாழணும்னு ஆசைப்படுறாரு. இந்த டிம் பாஸ் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். டிம் பாஸ்னா என்ன சொல்றாரு? தன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்றாரு. எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கும் எல்லா காலகட்டத்திலயும் கிடையாது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து சில பல அடிகள் வாங்கியிருப்போம். சிலதெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆணும், ஃபேஸ் பண்ணிதான் ஆணும். நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அத வந்து ஒரு பயத்தோட நம்ம இருக்க வேண்டாம். ஒரு தைரியம் மனப்பான்மையோட எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போல்டா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஒரு பயத்தோட நம்ம இருக்க வேண்டாம். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ் பட் வித் அ ஹோல். வீல்ஸ்னா என்ன? ஏதாவது ஒண்ணு மறைக்கிறது. நமக்குள்ளே இப்படி நடந்தது, இது இப்படிதான் நடக்க போறது. வாட் த ஃபியூச்சர் வீல்ஸ் பட் வித் அ ஹோல் அண்ட் அ ஹாப்பி ஹார்ட். எதிர்காலம் எப்படி இருக்க போறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது எப்படி இருந்தாலுமே நான் என்னோட மனசை வந்து நல்ல பாசிட்டிவா, ஹாப்பியா, சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து இதுல சொல்றாரு. தட் பேஸ் இட்ஸ் டோல் டு த யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல் ஆன் that pays its toll to youth and age and travels on with cheer. நம்மளோட பயணத்துல வந்து நம்ம வந்து ஒரு உற்சாகத்தோட போவோம். நம்மளோட யூத் அண்ட் ஏஜ்ங்கிறது என்ன? நம்ம பாலிய பருவம், சின்ன வயசானாலும் சரி, நமக்கு வயசானாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு ஹாப்பி ஹார்ட், சந்தோஷமான இதோட எதிர்கொண்டு போவோம். என்ன நடக்க போறதுங்கிற பயம் இல்லாம. இப்ப நம்ம குழந்தையா இருக்கிறதெல்லாம் நம்ம பெருசா எதுக்கும் கவலைப்படுறதோ அந்த மாதிரி இருந்துக்க மாட்டோம்ல. இப்ப கொஞ்சம் பெரியவங்களாக ஏதாவது நினைச்சு ஒரு பயம் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாமே வேண்டாம். நமக்கு எப்படி ஒரு சின்ன குழந்தையில இருக்கிறத நம்ம எதிர்கொண்டோம், எதுவுமே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கிறது, பெருசா கவலைப்படும், அதே போல நம்ம போவோம். ஒரு சியர்ஃபுல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒரு உற்சாகத்தோட நம்ம வாழ்க்கைய லீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஸ்டான்ஸால இந்த செசே அப்படின்னு அடுத்து இது சொன்னார் இல்லையா? அவரோட எப்படி வாழணும் அவரோட ஒப்பீனியன் எல்லாமும் இதுல சொல்றாரு. சோ லெட் த வேவ் wind up the hill or down. இப்ப நம்ம ஒரு மலைக்கு எல்லாம் போனோம்னா காத்து வந்து மேல, இந்த மலைக்கு மேல
வேகமாவும் அடிக்கும், திருப்பி உடனே அது குறைஞ்சும் போயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலுமே மேலும் கீழும் வரதான் செய்யும். நமக்கு ஒரேடியா நல்லதே நடக்கல அப்படின்லாம் இல்ல. எல்லா காலகட்டத்திலயும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நமக்கும் அந்த வாய்ப்பு வரும். ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜர்னி வில் பி ஜாய். இப்ப நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரோடு நம்ம ஒரு ரோடுன்னு எடுத்துனோம்னா எப்படி ஒரு மேடும் பள்ளம் கரடு முரடாவும் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஸ்மூத்தாவும் போகும் இல்லையா? அது போல நம்ம வாழ்க்கையும் சந்தோஷத்தோட தான் இருக்கும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம குழந்தையா இருக்கிறத என்ன நம்ம நிறைய எதிர்பார்த்துப்போம். நல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு நீடிக்கணும், புதுசு புதுசா ஏதாவது பண்ணணும். அட்வென்ச்சர்னா என்ன? புதுசு புதுசா ஒண்ணு தேடல், கண்டுபிடிக்கிறது, அத வந்து என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா? அண்ட் அ கிரவுன். நம்ம சின்ன வயசுல இருக்கிறத என்ன பண்ணிருப்போம், நம்ம மிஸ் வந்து 10 பேர் முன்னாடி நம்மள கை தட்ட மாட்டாங்களா? ஒரு ஸ்டார் குடுப்பாங்கல்ல, நம்ம கையிலயோ பேட்ஜ் மாதிரி போடுவாங்கல்ல. கிரவுன்னா என்ன? நமக்கு உண்டான அந்த மகுடம், அத வந்து குடுக்கறது. அத நோக்கி நம்ம போவோம். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட். குவெஸ்ட்னா என்ன? ஒரு ஒரு தேடல், லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஏதாவது ஒரு கஷ்டமான நோக்கி ஒண்ணு தேடல்ல நம்ம அது போயிட்டே இருக்கோம். கஷ்டமான விஷயம். அது ஆனா நம்ம அத தொலைவு தூரத்துக்கு நம்ம அத தேடி போயிட்டே இருக்கோம். அதுதான் வந்து குவெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். என்னதான் நமக்கு ரோடு வந்து கருடம் முருடமா இருந்தாலும், இப்ப வாழ்க்கையே வந்து இந்த ரோடு அதுக்கு சம்பந்தப்பட்டு பேசியிருக்காங்க. அப்படியே இருந்தாலுமே என்னதான் ரோடு இதுவா இருந்தாலும், பள்ளமா இருந்தாலும் சரி, ரோடா இருந்தாலும் சரி, கடைசியில நமக்கு சேர போற இடம் வந்து நல்ல பெஸ்டா தான் அமையும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அவர் முடிக்கிறாரு. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். கடைசியா எடுக்க போற நம்ம அந்த திருப்பு முனை வந்து பெஸ்டா தான் இருக்க போறது. நம்ம அதை வருத்தப்படுறா போல இருக்க போறது இல்ல. நமக்கும் ஒரு நல்லது நடக்கும், அது ஒரு பெஸ்டா தான் அமையும் அப்படின்னு லைஃப் இந்த போயம்ல வந்து வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும், அவர் எப்படி எதிர்கொண்டார், நம்ம எப்படி அதை எதிர்நோக்கணும் அப்படிங்கறத ஹென்ரி வேன் டைக் இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. இந்த போயம் வந்து நம்ம 10வது பாட புஸ்தகத்துல மெமரைசேஷனுக்கு இருக்கப்பட்டிருக்கிற போயம். சரியா? நம்ம இந்த போயம்ல இருக்கிற மீனிங் ஒரு ஒரு வேர்டா கொடுத்திருப்பாங்க நம்ம கிளாசரி செக்ஷன்ல. மார்னிங், நான் என்ன சொன்னேன், ஒண்ணு நினைச்சு சோகப்படுறது, ரொம்ப கிரேட் சேட்னஸ், எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ், ஏதாவது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறது, ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல இருக்கிறது, அததான் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட இது என்ன ஆண்டனிம், அதோட ஆப்போசிட் என்ன? மார்னிங்கோட ஆப்போசிட் என்ன? டிலைட், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, ஒரு ஆச்சரியமா சந்தோஷப்படுறதுன்னு சொல்லுவோம்ல, டிலைட். மார்னிங்கோட ஆண்டனிம் ஆப்போசிட் என்ன? டிலைட் அப்படின்னு சொல்லலாம். வீல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வீல்ஸ் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒண்ணு மறைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. கரெக்டா? டு ஹைட் ஆர் கவர் சம்திங் சோ தட் யூ cannot see it clearly. ஏதாவது ஒண்ணு மறைக்கப்படுறது. இப்ப நம்ம வந்து சோகமா இருக்கோம்னா நம்ம அப்பா அம்மா முன்னாடி நம்ம அதை காமிச்சு கூடாது, அதை மறைப்போம்ல. ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். டு ஹைட் ஆர் கவர் சம்திங் சோ தட் யூ cannot see it clearly or understand it. இதோட இது என்ன? சினானிம் என்ன? வீலோட இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அதுக்கு சினானிமா? கன்சீல். கன்சீல்னா மறைக்கிறது. டு ஹைட் சம்திங், அதுதான் சினானிம். எதுக்கு? வீலோட வார்த்தைக்கு சினானிம் என்னன்னா கன்சீல், CONCEAL. இதுதான் மார்னிங். மார்னிங் முதல் வார்த்தை பார்த்தோம் இல்லையா? மார்னிங்கோட சினானிம் என்னன்னா ஆங்விஸ்ட். நான் இதை எழுதி காட்டுறேன்.
மார்னிங் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆழ்ந்த சோகம். இதோட சினானிம்னா அதுக்கு அதே அதே அர்த்தம் இன்னொரு சரியா? ஆன்டனிம்னா ஆப்போசிட். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? மார்னிங் ஆங்கிஸ்ட் கஷ்டமா இருக்குது டிலைட் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு வந்து ஆன்டனிமியா ஆகுது. வீல்ஸ்ன்னு சொன்னேன். வீல்ஸ்னா என்ன? ஏதாவது ஒண்ணு மறைக்கிறது. மறைக்கிறதுக்கு இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? கன்சீல். CONCEAL கன்சீல். வீல்ஸ் மறைக்கப்படுறது அப்படின்னு சொன்னேன்னா இதோட ஆன்டனிம் என்ன வரலாம்? illuminate, hide something ஆங்கல்ல. அடுத்த வார்த்தை crown, மகுடம். இதுல வந்து மகுடம்ங்கிறது இந்த போயம்ல என்ன சொல்ற? அவர் சின்ன வயசுல ஏதாவது ஒரு பாராட்டு அத வந்து பெருமையா அவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இல்ல, அததான் கிரவுன்னு சொல்றாங்க. கிரவுன். இதுக்கு வந்து இன்னொரு சினானிம் என்ன சொல்லலாம்? பினாக்கிள். இதோட ஆன்டனிம் என்ன சொல்லலாம்? அபிஸ். கீழே தள்ளப்படுறது. மேல கிரவுன்னா உச்சத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம தலையில தூக்கி வச்சுனா அதுதான் ஒரு மகுடம், கிரவுன் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அபிஸ்னா கீழே கீழே தள்ளப்படுறது. அந்த கீழே இருக்கிறது பேரு அபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ரிலக்டன்ட். அன்ரிலக்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஆர்வம், ஒரு துடிப்பு நமக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா? willing to do something. அததான் அன்ரிலக்டன்ட். அன்வில்லிங். ஒண்ணு வந்து செய்யாம இருக்கிறதுக்கு. இது வந்து அன்ரிலக்டன்ட்னா willing to do something சொன்னோம். ஒண்ணு செய்யாம இருக்கிறதுக்கு unwilling. I am unwilling to do this task அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு வந்து இன்னொன்னு வார்த்தை என்ன சொல்லலாம்? சினானிம். இதுக்கு தகுந்த மீனிங் கொடுக்கறா போல இன்னொரு வார்த்தை enthusiastic. நம்ம பாட புத்தகத்துல இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நான் சொல்றத இந்த வார்த்தை எழுதுறத சொல்லியிருப்பேன். இதுக்கு உண்டான சினானிம், ஆன்டனிம் இதையும் பக்கத்துல எழுதியிருக்கேன். மார்னிங், வீல்ஸ், crown, unreluctant. இன்னொரு வார்த்தை இருக்கு, quest. questனா ஒரு தேடல். questக்கு இன்னொரு வார்த்தை சினானிமா என்ன சொல்லலாம்? search. தேடல் சொன்னேன் இல்லையா? willing, long search for something that is difficult to find. ரொம்ப கஷ்டமான இருக்கிற விஷயத்த நம்ம அதோட தேடி தேடி நோக்கி போறது. அப்படி இல்லாம அதுக்கு ஆன்டனிம் என்ன சொல்லலாம்? ஆப்போசிட், இக்னோர் அப்படி சொல்லலாம். ஒதுங்கி போறது, அத வந்து தவிர்க்கிறது, அது மாதிரி அர்த்தம். சரியா? மார்னிங், வீல்ஸ், crown, unreluctant.
சினானிம்னா இதுக்கு இதோட மீனிங்கே இன்னொரு வார்த்தை கொடுக்கிறது. சிமிலர் வேர்ட், சிமிலர் மீனிங். ஆண்டனிம்னா ஆப்போசிட், அது எதிர் சொல், அதுதான் ஆண்டனிம்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இந்த இந்த லைஃப்ங்கிற போயம்ல முக்கியமா வந்து கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள், அதுக்கு உண்டான அர்த்தம், அதோட சினானிம் ஆண்டனிம்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ. ஓகே, நம்ம பாட புஸ்தகத்துல இருக்கிற சில கேள்விக்கான பதில்லாம் நம்ம பார்ப்போம். இந்த சாப்டருக்கு சம்பந்தப்பட்ட பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர் நம்ம இப்ப பார்க்கலாம். Read the following lines from the poem and answer the questions that follow. Let me but live my life from year to year with a forwarding face and unreluctant soul. Whom does the word me refer to? இங்க மீங்கிற வார்த்தை யார சொல்றாரு? இல்ல வந்து தனக்கு தானே சொல்றாரு. ஹென்றி வேன் டைக். Me refers to the poet Henry van Dyke. அவருக்கு உண்டானது வார்த்தை தான் இந்த மீங்கிறது. What kind of life does the poet want to lead? அவருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை அவர் நடத்தணும்னு நினைக்கிறாரு, எந்த மாதிரியான வாழ்க்கை அவருக்கு இருக்கணும்னு நினைக்கிறாரு? The poet wants to lead a life facing every year with a courage and willingness to do something. Willingness to do anything. அவர் வந்து ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஆர்வத்தோடையும் அந்த கரேஜோடையும் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. வருஷமும் ஒரு காலம் கடந்து போனாலும் அந்த கரேஜும் அந்த ஒண்ணு ஏதாவது செய்யணுங்கிற அந்த துடிப்பு அது இருக்கணும். அந்த இதோட தான் வாழ்க்கைய லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. What do you think the poet is not in a hurry? The poet does not want to do anything as he is determined to work towards his reaching this goal. அவர் வேகமா போகணும்னு ஆசைப்படலையே, தன்னோட லட்சியத்தை நோக்கி போகணும். அது வந்து அவசரப்பட்டு போகணுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை அவருக்கு. வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? எதை நினைச்சு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறதோ சோகமா இருக்கவோ கூட. ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் தட் டிசப்பியர். ஏதாவது நம்ம வாழ்க்கைய விட்டு போயிடுதா, நடக்கலையா, அதை நினைச்சு நம்ம வந்து புலம்பவோ சோகமா இருக்கிறதுக்கான இதுவே அர்த்தமே இல்ல, அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த dim past not holding back in fear from what the future wields, but with a whole and a happy heart that pays its toll to youth and age and travel on with cheer. What does the poet mean by the phrase in the dim past? Dim past அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னோட பாஸ்ட்ல நடந்த, அவரோட பிற்காலத்துல நடந்த ஒரு சோகமான இது, அத பத்தி நினைச்ச அன்ஹாப்பி பாஸ்ட் டைம், அத பத்தி நினைச்சு பார்க்கணும்னு அவர் விரும்பல. டிம் பாஸ்ட்னா தன்னோட பழைய காலத்துல நடந்த ஒரு கெட்ட சம்பவங்களோ நடக்காம போன விஷயங்களை நினைச்சு அவர் வருத்தப்படணும்னு நினைக்கல, அந்த மாதிரி சொல்றாங்க. இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் த ஃபியூச்சர்? எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாரா நம்ம ஆத்தர்? இல்லவே இல்லையே. நோ, the poet is not afraid of the future. How can one travel on with a cheer, with memories of youth and old age? எப்படி ஒருத்தர் வந்து சியர்ஃபுல்லா எப்போதும் சந்தோஷத்தோடயே இருக்கலாம், எப்போதும் அந்த சியர்ஃபுல், அந்த குதூகலமா ஒரு சியர்ஃபுல்னஸா எப்படி இருக்கிறது? with the memories of youth and old age. அடுத்தது, who does
the toll to whom? The poet's happy heart pays its toll on his youth and old age. அவர் எது பண்ணாலும் ஒரு சந்தோஷமான மனப்பான்மை, happy heart, சந்தோஷமா பண்ணணும்னு பாக்குறாரு இல்லையா? So the happy heart pays its toll on his youth and old age. அதுதான் இதுக்கான பதிலா இருக்கு. So let the way win up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, a new friendship, high adventure, and a crown. How is the way of life? The way of life is rough or smooth. இந்த அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த ரோடுக்கு கம்பேர் பண்ணிருக்காரு இல்லையா? கொஞ்சம் கரடுமுரடாவும் இருக்கு, ஸ்மூத்தாவும் போகும் நம்ம வாழ்க்கை, ஒரே மாதிரியே இருக்காது இல்லையா? How should be the journey of life? The journey of life should be joyful. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். எப்போதும் ஒண்ணு நினைச்சு வருத்தப்படுறதோ, சோகமா இருக்கிறதோ, நடக்கலன்னு நினைச்சு போறதோ எதுவும் இருக்கக்கூடாது. ஹாப்பி ஹார்ட்டா, ஜாய்ஃபுல்லா எப்போதும் சந்தோஷமா நம்ம இருக்கணும். What did the poet seek as a boy? The poet as a boy sought new friendship, high adventure and crown. ஒரு சின்ன பையனா இருக்கிறத அவர் என்ன எதிர்பார்த்தாரு? புது புது ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், புதுசு புதுசா ஒண்ணு செய்யணுங்கிற அந்த அட்வென்ச்சர், அண்ட் அ கிரவுன், பாராட்டு, அதுதானே கிரவுன் சொல்றோம். a prize. இப்போ நமக்கு சின்ன வயசுல நமக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த வாட்டி நமக்கு அதை வந்து செய்யணுங்கிற ஆசை இருக்கும், அதை விடாமுயற்சியும் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் கிரவுன் சொல்றாரு. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek here? The poet's heart will remain courageous. எப்போதுமே ஒரு எதிர்கொள்ற மனப்பான்மை எப்போதுமே அவருக்கு இருந்துட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஒரு நம்பிக்கையான ஒரு சோலோட அவர் இருக்காரு, நம்பிக்கையான ஆன்மாவா அவர் இருக்காரு. What is the poet's hope? The poet hopes for a beautiful life. ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவர் சொல்றாரு இல்லையா கடைசியில, அந்த கடைசியில முடிகிற லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்றாருல. என்ன அப்படி அர்த்தம்? என் வாழ்க்கையும் நல்லதா அமையும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கிறாரு. ஓகேயா? இந்த இது அடிஷனலா சொல்லப்பட்டிருக்கு இந்த கேள்வி. இந்த ஸ்டான்ஸால என்ன ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு? ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கிற வார்த்தைகள், அதுதானே ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த லைன்ல quest, best அப்படிங்கிற வார்த்தை வந்து ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு. What is meant by road's last turn? கடைசி இது road's last turnனா இல்ல என்ன சொல்ல வர்றார்? நமக்கும் ஒரு காலகட்டத்துல லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப், நமக்கும் ஒரு வாழ்க்கை கடைசியில இப்ப இப்படி இருந்தாலும் பிற்காலத்துல நம்ம லாஸ்ட் லைஃப் அது வந்து நன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Which word in the above lines indicate life? ரோடு, இந்த ஸ்டான்ஸால ரோடுங்கிற இதுதான் லைஃபுக்கு வந்து சம்பந்தப்படுத்தியிருக்காரு வார்த்தையா. சோ ரோடு இண்டிகேட்ஸ் லைஃப். சரியா? In the dim past, not holding back in fear from what the future wields but a hope. Identify the rhyming words of the given lines. Fear, cheer அப்படிங்கிற வார்த்தை ரைமிங்கா இருக்குல்ல, ஒரே மாதிரி சத்தம் கொடுக்கறது இல்ல. hold and told, இந்த ரெண்டு இதுவுமே ரைமிங் வேர்ட்ஸ். Let me but live my life from year to year with forwarding face and unreluctant soul, not mourning for the things that disappear. Identify the rhyme scheme of the given lines. இல்ல என்ன ரைம் ஸ்கீம்ல கொடுத்திருக்காங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ரைம் ஸ்கீம்னா இப்ப ரைமிங் வேர்ட்ஸ்னா ஹியர், சோல், கோல், இயர், டிசப்பியர், இதெல்லாம் ஒரு இதுவா இருக்குல்ல. சோ இப்ப இயர்ங்கிற கடைசி வார்த்தைக்கு வந்து ஏன்னு நம்ம ஒரு வார்த்தையை அசைன் பண்றோம்னா, அதே இது கடைசி லைன் டிசப்பியர்ல தான் இருக்கு. சோ ஏ அடுத்த லைன்ல வர சோல் வந்து இயருக்கு உண்டான வேர்டா மேட்ச் ஆகல, அதே ரைமிங் வேர்டா இல்ல, அதனால நான் அதுக்கு பி கொடுக்குறேன். அடுத்த லைன்ல மூணாவது லைன்ல பாருங்க கோலுங்கிற வார்த்தை இருக்கு, அது எப்படி இருக்கு? அதே சோலுங்கிற வார்த்தைக்கு இணைஞ்சு இருக்கு. சோ அதுக்கும் நான் பிங்கிற இதை அசைன் பண்றேன். இப்படி போலாம். இந்த ABBA இப்படி பண்ணா ஏ கொடுக்குறேன் இயர்ங்கிறதுனால.
இயர் வேர்ட் மேட்ச் ஆகுதா? சோல் இல்லையே, பி. அதனால இதுக்கு பி கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு வேற கலர் கொடுப்பாங்க. சோல் கோல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சத்தத்தை தானே கொடுக்குறது, ரைமிங் வேர்டா இருக்கு இல்லையா? சோ சோல் கோல். the year disappear. இது ரெண்டும் ஒரே மாதிரியான இருக்கு. அதனால ஏ ஏ இதுக்கு வந்து அசைன் பண்ணிருக்கேன். இதுக்கு உண்டான ஒரு லெட்டர், ஒரு எழுத்த இதுக்கு அமைச்சிருக்கேன். சோல் கோல் இது வந்து ஒரே மாதிரியான சத்தத்தை கொடுக்குது. அதனால பி. சோ இந்த 4 லைனுக்கான ரைமிங் ஸ்கீம் என்ன? ABBA is a rhyme scheme. The poet wants to lead a life without haste and steadfast in its target. இதுக்கு எந்த பதில்? What kind of a life does the poet want to lead? என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிறார்? அவர் வந்து எதோடத்தையும் புலம்பாம ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா அவரோட லட்சியத்தை நோக்கி, அவரோட டார்கெட், அதுதானே லட்சியம் சொல்லுவோம், கோல் டார்கெட், அதை நோக்கி செல்லணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் இந்த போயம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏங்கிற பிரிவு. ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த क्वेश्चंस இருக்கு இல்லையா? ஏ பிரிவுல கேட்டிருக்கப்பட்ட 7 கேள்விக்கான பதில் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பி பிரிவுல describe the journey of life as depicted in the poem by Henry Van Dyke. இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அவரோட ஆசை என்ன, அவர் வாழ்க்கை எப்படி போறது, இந்த மாதிரியா நம்ம பதில் எழுதினோம்னா அவர் தன் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரு, ஹோப், அதுதானே போயிட்ஸ் ஹோப். இப்படி நம்ம ஒரு பதில் எழுதினோம்னா நல்ல அட்ராக்ஷனா இருக்கும். சூப்பரா நம்ம பதில் நல்லா புரிஞ்சு எழுதினா கூட ஒரு ஃபீல் வந்து அந்த எக்ஸாமினருக்கு வந்து நம்ம கொடுப்போம் பதில் எழுதுறத. தன்னோட ஆசை அந்த முதல் ஸ்டான்ஸா இன்ட்ரடக்ஷன், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அந்த போயட்டை பத்தி கொடுத்து, அப்புறம் அந்த போயட்டோட ஆசை என்ன, அப்புறம் அவர் கடந்து வந்த பாதை, போயட்ஸ் ஜேர்னி, அதுதான் இங்க கொடுத்திருப்பேன். அப்புறம் கன்க்ளூஷன், இதோட முடிவு. The poet says that life is journey that becomes joyful in all situations. எல்லா சூழலுமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமானதா, நம்ம எல்லா இதுக்குமே ஹாப்பி ஹார்ட்டா இருக்கணும், ஹாப்பி ஃபேஸோட எதா இருந்தாலும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? அத கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னா எழுதுறவங்க எழுதிக்கலாம்.
இதோட நான் இந்த இன்னி கிளாஸ்க்கான இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். மீட் பண்ணலாம். ஒரு புது பாடத்தோடையும் இல்லாட்டி ஒரு கிராமர் போர்ஷனோட நம்ம தொடங்கலாம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.